நபி ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் வீட்டில் போயிட்டு அவங்கள நல்லபடியாக கவனிச்சதுக்கப்புறம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அங்கே நடந்த எல்லாத்தையுமே சொல்லி விளக்கி காமிச்சாங்களாம். என்னென்ன நடந்துச்சாங்கன்றத சொல்லி விளக்கி காமிக்கும் போது வந்துக்கிட்டு அப்போ வந்துக்கிட்டு நபி ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு. என்னோட பொண்ணில் நீ கட்டிக்கணும் இன்ஷா அல்லாஹ், அதாவது அவங்க மகளே கட்டிக்கிற சொல்லி நபி ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஆஃபர் கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஆஃபர் கொடுக்கும்போது வந்துக்கிட்டு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து நான் தான் இதுக்கு ஒரு ஹதீஸ்லேயே போட்டிருக்கேன், மகர் கொடுக்குன்றது வந்து இஸ்லாம் வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லி. ஸோ அப்போ நபி மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட ஒன்றுமே இல்லை. அல்லாஹு அக்பர். அப்போ நபி ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் என்ன மாதிரி ஒரு ஆஃபர் பண்ணாங்கன்னா 8 to 10 வருஷம் நீ வந்து அவங்கக்கிட்டே அவங்க வந்து வேலை பார்க்கணுன்ற மாதிரி ஒரு ஆஃபர் பண்ணி இன்ஷா அல்லாஹ் நபி மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவங்க மகளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அல்லாஹு அக்பர். நான் ஏன் இதை சொல்கிறேன், நான் வந்துக்கிட்டேன் ரொப்பி இன்னி லீமா அன்சல்தா இலையா மின் ஹாயிரின் ஃபக்கீர். இன்ஷா அல்லாஹ் யாருக்கெல்லாம் இன்னும் வந்து கல்யாணம் முடியலையோ அவங்க வந்து இந்த துவா செஞ்சுக்கிட்டே இருந்தால், இந்த துவா என்ன சொல்லுங்கன்னா, யா அல்லாஹ் நீ தான் நல்லது